ஹலோ ப்ரோக்ராம். எஸ், ஹாய். வெல்கம் டு பிடி பிரைம். ஆக்சுவலி உங்களோட லவ்வர் படம் இப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லவ் படங்கள்னா என்ன? இப்ப ரீசெண்டா பார்த்ததுல சைட் ஏ சைட் பி ரொம்ப சூப்பர். பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் சைட் பி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சைட் பியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் லிட்டரலி செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு அது பார்க்கறதுக்கு. ஏன்னா டைரக்ஷனாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் டைரக்ட் பண்ணியிருந்த விதம் எனக்கு நிறைய சின்ன சின்ன சீக்வன்சஸ் சூப்பரா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது அண்ட் தமிழ்ல வந்து செல்வராகவன் சார் ஃபிலிம்ஸ். நான் தான் இப்ப முதல் மரியாதை சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு ரொமான்டிக் ஃபில்மு. ஆனா அதுல வந்து அவங்க 2 பேருடைய அந்த எப்படி சொல்றது, உள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து சூப்பரா கடத்திருப்பாங்கன்ற மாதிரி. முதல் மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆஹ் ஜானியில வர ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கெமிஸ்ட்ரி அது எல்லாமே இன்னைக்கு அந்த பாட்டுலாம் மாண்டாஜஸ்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ டைப் இப்போ மைண்ட்ல வர்றதெல்லாம் இதுதான். முன்னாடி இருக்க லவ் படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஆர் ஃபெயிலியர் ஆகும். இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னேறிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ட்ரபிள்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லவ்வருமே கூட அதை டீல் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இந்த பேஸ் இருக்குல்ல சினிமாவில், இப்போ மாறி இருக்கிற அந்த பேஸ், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நடக்கிற டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து ஒரு உரையாடலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் இருக்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு ரிவ்யூல போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. உலகத்தை வந்து 2 பேர் சேர்ந்து ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் அப்ப லைஃபை ஷேர் பண்ணும்போது அதுல என்னென்ன முரண்கள் வருதுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்குமே அவங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட இருக்கிற சின்ன சின்ன புரிதல்களுக்கெல்லாம் முரண்கள் புரிதல்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில அந்த படங்கள்ல டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுங்கும் போது அது சொசைட்டிக்கு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா அவங்களோட லிவினாக இருக்கட்டும், அண்ட் லிவின் வந்து யூடியூப்ல இருக்கு, மிஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பரான ஒரு சீரீஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிவினாக இருக்கட்டும் அண்டு இப்போ லவ்வராக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பேசணுன்றது இருக்குல்ல, லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் என்ன ஒரு ஃபேசினேஷன் உங்களுக்கு அந்த விஷயம் மேலே? எனக்கு லெட்டிங் கோன்றது அது அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் ட்விட்டர்ல ரீசெண்டா ஒரு விஷயம் பார்த்தேன், செம்மையா சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. யாரோ ஒருத்தர் ட்ரெய்லர் போட்டிருக்கும் போது அதுக்கு கோட் பண்ணி ஒருத்தர், ஏய் இந்த கப்பல சேர்த்து மட்டும் வச்சீங்கன்னா கொலை பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோட் பண்ணி போடுங்க. அதுல இன்னொருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாப்புல, ஏய் இவன் லிவின் டைரக்டரா, நல்ல கப்பலையே பிரிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அது தானா அமைஞ்சதுதான் நினைக்கிறேன். 2 கதையோட முடிவுகளும் நான் இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த கதையோட பேச வந்த விஷயத்துக்கு அந்த முடிவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறதான். அண்ட் அதுல என்ன சொல்றது, லெட்டிங் கோலையுமே ஒரு கிரேஸ் இருக்கு, அதுல ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, ஒரு வாழ்க்கைக்கான வேல்யூஸ் இருக்குங்கிறத நம்புறேன். அதை தாண்டி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்குள்ள நடக்கிறதுல ஏன் ஃபேசினேஷன்னா, அது எப்பவுமே என்ன சொல்றது, ஏதாவது ஒரு புது தகவல்ங்கிறத தாண்டி ஒரு புது எப்படி சொல்றது, இப்ப சினிமாங்கிறதே உணர்வுகளோட டிஸ்கஷன் தானே. நம்ம என்ன மாதிரி உணர்வுகள் ஃபீல் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னும் பேசப்படாத டிஸ்கஸ் பண்ணாத உணர்வுகளோட ஆழம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பேசும்போது ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர்ஸாகவும் ஐ திங்க் இன்னுமே நம்ம முழுசா வெளிப்படுற ஒரு இடம் காதலா தான் இருக்கு. நம்ம யாருங்கிறது முழுசா வெளிப்படுற இடம் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கிட்டயும் நம்ம லவ்ல இருக்கும் போதும் இருக்குங்கும் போது அது வந்து கேரக்டர்ஸ் ஆஸ் அ ரைட்டரா எனக்கு கேரக்டர்ஸை பத்தின புரிதல்களுக்கும் அவங்களுடைய வேற ஷேட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குமே அது ஒரு நல்ல களமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அருண் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ரொம்ப ஒரு இன்செக்யூரான பையனா இருக்காரு. அவருக்கு வந்து நான் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காரு. அப்புறம் இன்னும் ஒருவேளை அவர் தப்பவே அட்மிட் பண்ணிக்கிட்டா கூட எல்லாம் அந்த குடினால தான்
அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 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 ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு கேரக்டர் எழுதுறதுன்றது இருக்குல்ல, அதுல என்ன விஷயம் உங்களை இன்னும் ஓகே இத இந்த லெவல்ல கொண்டு போலாம், இந்த மாதிரி கொண்டு போனா இந்த கதைக்கு இன்னும் இதா இருக்கும்னு, அது எப்படி டிசைட் பண்றீங்க? ஒரு லைஃபை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு growthல இருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம இருக்கிற சொசைட்டில இருக்கிற கண்டிஷனிங்ல இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அதனால எனக்கு அது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ்ல கூட இல்லை. எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு தோணுதுன்னா, ஏன்னா ஒரு ப்ராக்ரஷன்ல வந்து ஒரு கேரக்டரோட growth, ஒரு கேரக்டரோட வெவ்வேறு ஷேட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்றது, ஒரு ரைட்டருக்கு வந்து அது எக்ஸைட்டிங்கான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சொசைட்டில ஒரு ஒரு மாதிரி நம்ம இன்னும் எவ்வளோ வளர்ந்துட்டோம், ஆனா இன்னும் சில சில விஷயங்கள்லாம் நம்மள ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயம் வந்து எனக்கு வியப்பாவே தான் இருக்கு. ஏன்னா ஏன் ஒரு சிலருக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது, ஒரு சிலருக்கு ஏன் இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல, கிடைச்சாலுமே அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆர் லைக் அந்த மைண்ட் செட்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதனால அது வருதுங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துகிட்டே இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்றது மூலமா அது அது எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு, அதாவது ஜட்ஜ்மெண்டலா இல்லாம ஒரு ஆனஸ்டான ஒரு கொஸ்டினிங் ஆர் ஆனஸ்டான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கான ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். அண்ட் இப்போ நீங்க ஜட்ஜ் பண்ணாமன்னு சொல்றீங்கல்ல, இப்போ ரைட் பண்ணும்போது எந்த சைடு எடுத்துப்பீங்க நீங்க? அருண் சைடா, திவ்யா சைடா, இல்ல அதை பேலன்ஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் என்னவா இருக்கணும்னு யோசிச்சீங்க? அதுதான் என்ன, அது ஃபர்ஸ்ட் நம்ம ஓரளவுக்கு இவங்கள ஹியூமன்ஸா புரிஞ்சுக்கிட்டு, கேரக்டர்ஸுங்கும் போது அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்கு, அவங்களோட சுச்சுவேஷன் என்னவா இருக்கு, அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, அந்த இடத்துல அந்த சூழல்ல இருக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குங்கிற ஒரு கொஸ்டின்குள்ள போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு புரிஞ்சுக்கிற இடத்துல ஜட்ஜ்மெண்ட் ஓரளவுக்கு பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸாக தான் இந்த கேரக்டர்ஸ் எழுதுறது எல்லாமே இருந்துச்சு. எந்த சூழல்லையுமே பின் பாயிண்ட் பண்ணாம சூழல்களோட ரெஸ்பான்சஸா அந்த கேரக்டர் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஒரு இடத்த வந்து எல்லாருமே குறிப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது நிறைய கைத்தட்டல்கள் வருது, அதை வந்து அவனை ஹீரோ ஆக்குற மொமெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் அது அப்படி பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துலையுமே கூட அந்த கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான தன்னுடைய ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கீழ்மையான ஒரு விஷயத்த அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற கோவத்தோட வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் அங்க ஈஸியா வந்து உணர்ந்து திருந்திட்டு ஆமா நான் மாறிட்டேன் அப்படின்ட்டு சொல்ற கேரக்டரா நான் பார்க்கல. அந்த கேரக்டருக்கு இருக்கிற ஒரு தன்மைகள்ல இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் எப்படி திரும்பியும் கெட் பேக் பண்றது, எப்படி எப்படி ஹர்ட் பண்ணலாம், நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டல நானும் உன்னை ஹர்ட் பண்றேன், அந்த மாதிரியான ஒரு மைண்ட்ல இருக்கிற கேரக்டர் தாங்கிறதுனால அது மோஸ்ட்லி அதுக்கு ஆனஸ்டா இருக்கணும்னு நினைச்ச ஒரு எஃபர்ட் தான் அது. அண்ட் திவ்யாவோட அவங்களோட இதுவே படம் ஃபுல்லா இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல காட்டுற அந்த சர்ஃபிங் போவாங்க அவங்க, அது விழுந்து 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 கடைசியா கத்துக்கிட்டு எழுந்துச்சு நிக்கிறது, அதுதான் அவங்கள டிரைவ் பண்ணுது. எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹேண்டில் பண்ணணும், எய்தர் ஆர் அவனை விட்டுட்டு போகணும், ஆனா அதை ஒரு க்ளோஷர் கொடுத்து போகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது என்ன யோசிச்சீங்க? இந்த கேரக்டர் அதான் மோஸ்ட்லி லைக் இது வந்துட்டு எல்லாருமே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அப்ஜெக்டிவிட்டி கிடைக்காது. நம்ம உள்ள ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும்போது அந்த விஷயத்த நம்ம வெளியில இருந்து பாக்குற தன்மை நமக்கு இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுழல்ல சிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த ஒரு தன்மை இல்லாதப்ப அந்த ஒரு குழப்பம், அதே நேரத்துல அவளுக்கான சில வேல்யூஸ் இருக்கு, அவளுக்கான ஒரு சில கோல்ஸ் இருக்கு, அவளுக்கான ஒரு சில வாழ்க்கையை பத்தின புரிதல்கள் மாறுது. இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் சுத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாமியான சீல ஒரு பேலன்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு
பண்றதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கேரக்டரா தான் அவளை பார்த்தேன். ஸோ அதனாலதான் அந்த ஒரு சர்ஃபிங்கிற ஒரு டூலுமே அந்த கேரக்டரோட மனப்போராட்டங்களையும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது அடையிற பேலன்ஸையும் சொல்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ்ல நிறைய நான் பார்த்தது வந்து ஒரே ப்ராப்ளம் தான், அது வந்து ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுல உடன்படலை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்க எழுதும் போது தான் அதுதான் think அதுதான் பண்ணீங்களா? எக்ஸாக்ட்லி அதுதான் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தான் படத்துல எடுத்துட்டு வரணும்னு நினைச்சது. ஆனா உங்களுக்கு இந்த தாட்டும் இருந்துச்சா, இப்படி சொல்லுவாங்களே? அதை பத்தி எனக்கு பெருசா கவலை இல்லை. ஏன்னா எனக்கு உண்மைக்கு நெருக்கமா ஒண்ணு பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அதை கோ த்ரூ பண்ணவங்க கண்டிப்பா ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது கனெக்ட் ஆகாதவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்சஸாவுமே பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அண்ட் நல்ல கன்வர்ஷன்ஸ் இருக்கு. யங்ஸ்டர் மத்தியில நல்லா ஓரளவுக்கு ஒரு டாக்காவும் ஒன்று கிரியேட் ஆகுதுங்கும் போது ஆப்வியஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறது தான் அர்த்தம். அண்ட் என்னன்னா இப்ப நமக்கு நடக்கலன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட் லைஃப்ல பார்த்துருப்போம். ஆப்வியஸ்லி அது கனெக்ட் பண்ணிக்குவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு 100% இருந்தது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது அண்டு இன்னும் 2 விஷயம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது வந்து, ஒன்று விஷுவலாக சரி, ஸ்ரேயாஸோட கேமரா ஒர்க் அண்ட் ஷானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இவங்க கிட்ட வந்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி வந்துருச்சு. இப்போ இந்த மூடை அவங்களும் கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது இருக்குல்ல, உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடந்தது? எப்படி இந்த ஃப்ளேவரை அப்படியே அவங்க கிட்ட இருந்து வாங்குனீங்க? எனக்கு ஸ்ரேயாஸ் நான் வந்து ரொம்ப நாளாவே பழக்கம். எனக்கு ஜில்ஜங் ஜக் டயத்துலேருந்தே எனக்கு பழக்கம். ஜில்ஜங் ஜக்கோட பைலட்லாம் நான் இன்ஃபேக்ட் ஷூட்டுக்கெலாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். தீரஜ்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அந்த டைம்லலாம் ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ரேயாஸ் நான் வந்து இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தப்ப எனக்கு ஏற்கனவே அவரை தெரிஞ்சதுனால அவர்கிட்ட இருக்கிற சென்சிட்டிவிட்டிலாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர் என்ன மாதிரி படங்கள் பார்ப்பாரு, அவர் எப்படி படங்கள் புரிஞ்சுக்குவாரு, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சென்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் இந்த கதையை படிச்சுட்டு அவர் எப்படி சொல்றது, ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். அதனால டைரக்டா ஃபீலிங்ஸ்குள்ள டைரக்டா என்ன தேவையோ அதுக்குள்ள ஈஸியா போயிட முடியும். ரொம்ப சுத்தி வளைச்சு பேசுறதுக்கான இதுவே இல்லை. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். விஷுவலா எனக்கு ஒரு மெலங்காலிக்கான ஒரு மூட் இருக்கணும். ஆர் என்ன சொல்றது, அந்த கீவேர்ட்ஸுக்குள்ள டக்குன்னு போயிட்டு எங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப, இவருமே மணிகண்டன் சொல்லிட்டு இருப்பாரு சில செய்கையிலேயே பேசிக்குவாங்க இவரும் அவரும். ஸோ எனக்கு லென்சிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப மினிமல் கம்யூனிகேஷன்ல அவருக்கு புரிய வைக்க முடியுங்கிற ஒரு இடம். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனு மைண்டா 2 பேருக்கும் நான் எந்த ஸ்பேஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்றேங்கிறது அவர் ரொம்ப சூப்பரா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால எனக்கு அது அவரோட ஒர்க் பண்றது வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு இன்னொரு ஆளுங்கிற மாதிரியே தெரியல. நமக்கு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஷானை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, அவரு இந்த கதையோடைய இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு தன்மை இருக்குல்ல, இது வந்து ஒரு பிளாக் ஆர் ஒயிட்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ற கதை இல்ல, அதை தாண்டி ஒண்ணு இந்த கதை பேச ட்ரை பண்ணுதுங்கிற ஒரு இடத்துல வந்து அவருடைய மியூசிக்லயும் அந்த புரிதலை கொண்டு வராரு. ஏன்னா இப்ப டாக்ஸிக்கா இருக்கிற இடத்துல வந்து கெத்தா மியூசிக் பண்ணலாமா, இல்ல அது எப்படி அது இரிட்டேட்டிங்கா மியூசிக் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, இதை ட்ரீட்மெண்ட்டா எப்படி வேணா ட்ரீட் பண்ணலாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா பண்ணா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த கதையில இன்வெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்ப கெத்தா பண்ணா அதோடைய டேஞ்சர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மீட்டரை பிடிக்கிறதுக்கு வந்து அவரு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. அவர் ரொம்ப டீப்பா, அவர் ஆக்சுவலி ஒரு டீப்பான பர்சன் தான். அவர் சாண்டால்டன் வந்து நீங்க பேசுனீங்கன்னாவே அவர் ரொம்ப அவருக்கு திங்ஸ் மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, வாட்டிலாம் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு மீட் பண்றப்ப பவுண்டு கொடுக்கலான்ட்டு மீட் பண்ண போனேன். ஆனா பீச்சில் தான் சும்மா ஒரு எப்படி சொல்றது, இன்ஃபார்மலான ஒரு மீட்டிங் மாதிரி தான் போயிட்டு பவுண்டு கொடுத்துட்டு நான் சும்மா ஜிஸ்ட் சொல்லலான்னு போயிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4:30-5 மணி போல ஆரம்பிச்சு ஒரு 7:30-8 மணி வரைக்கும் பேசி ஸ்கிரிப்டை பத்தி ஒரு வார்த்தை பேசலாம்னா ஃபுல்லா யூனிவர்ஸ்ல இருக்கிற என்ன சொல்றது, ஒரு
பார்ட்டிகள் துரும்புல ஆரம்பிச்சு அண்ட சராசரம் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆனா ஆனா அதுதான் திங்ஸ் மேல அவருக்கு ஜென்ரலாவே ஒரு புரிதல், ஒரு நல்ல புரிதல் இருக்கு. அண்ட் அவருடைய டேஸ்ட், மியூசிக்கா அவருக்கு இருக்கிற சென்சிபிலிட்டி, இது எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு அது இரிட்டேட் பண்ணணுமா ஆர் வேற மாதிரி காட்டணுமா அப்படிங்கிறது சொல்றீங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருந்தாதான் உங்களால அவங்களுக்கு சொல்ல முடியும், ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லி வாங்க முடியும்ன்றது. இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ அருண்னா என்ன, அவன் என்ன? அருண் வந்து ஒரு அதுதான் ஒரு ஒரு குழப்பவாதி தான் அருண். தான் யாருன்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கிற, நிறையா ஒரு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிற, அதே நேரத்துல நிறையா எய்ம் இருக்கிற, நிறையா கோபம் இருக்கிற, நிறையா அன்பும் இருக்கிற ஒரு பர்சன். நார்மலான பாசக்கார பையன் அந்த மாதிரிதான். அதான் ஒரு ஒரு அதான் இந்த ட்ரெய்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன்ல, இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதோடைய அளவுகள் வெவ்வேறையா மாறுமே தவிர, ஸோ அருண் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆளு. அது அளவு இந்த விஷயங்களோட அளவை கூட்டி குறைச்சு வைக்கும் போது அது ஒரு கேரக்டரா எவால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அருண். எப்பவுமே ஒரு கேரக்டரை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்க கேரக்டர்னா திடீர்னு இந்த தப்பெல்லாம் எதனால பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி ஹீரோயினை கில்ட் ஆக்கி அப்படின்லாம் போகும்ல. அந்த மாதிரி எங்கேயோ வந்துட போகுது அப்படின்னு நினைச்சு நான் உட்காந்துருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே வரல. இப்போ ஒரு கேரக்டராகவே எழுதுறதுன்றது இருக்குல்ல, அதுக்குள்ள போறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்படி வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் சேராம பண்ற ஒரு கிளைமேக்ஸ் எழுதுறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பயந்துட்டு இருந்தாங்களோ, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுறதும் அவ்வளோ ஒரு சேலஞ்சான விஷயம். அதை பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணுமா, ஆர் ஓகே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அதனால அதை பண்ணிடுறீங்களா? அது எனக்கு ஓகே, அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அளவுல அது கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். ஆனா அதே கான்ஃபிடன்ஸ் நான் ஒரு நடிகருக்கு நரேட் பண்ணும்போது, ஒரு ஹீரோவா மணிகண்டன் வரும்போது அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், ஏன்னா அவருக்கு ஸ்டேக்ஸ் இருக்கு, அவருக்கு ஆன பிஸ்னஸ் இருக்கு, அவருக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் வாட் எவர் அதெல்லாம் இருக்கு. ஸோ அவரு வந்து இந்த மாதிரியான ஒரு கிரே ஷேட்ல உள்ள கேரக்டரை பண்ணும்போது தனக்கு ஆஸ் அன் ஆக்டரா ஒரு நல்ல என்ரிச்சிங்கான விஷயமா இருக்குங்கிறது கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வர வேண்டியது இருக்கு. அதை தாண்டி ப்ரொடியூசர் வந்து இந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை, இந்த கதை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் விஷயத்துக்கு பத்தி பேசினாலுமே இது அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய நல்ல டாக் ஒன்று கிரியேட் ஆகும், நல்ல ஒரு டிஸ்கஷன் ஒன்று கிரியேட் ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் ப்ரொடியூசருக்கு வருது. ஸோ இது ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா இது நடந்துடாதுன்னு நினைக்கிறேன். இது இவங்க எல்லாருக்குமே வர நேரத்துல தான் அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு உண்மையான ப்ராடக்டா மாறுறதுக்கான ஒரு வழி பிறக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சும்மா ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். ஃப்ரம் ஸ்டாக்கிங் டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் ஒரு சினிமாவில் வந்து ஒரு இது வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் ஓவர்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருப்போமானா நான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கும் போதே அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து இதை பார்க்கணும்னு எப்போ தோணுச்சு? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு சினிமா வேற, லவ் வேற அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு வந்து சினிமா நிறைய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா என்னன்னா நம்ம ரியல் லைஃப்ல பாக்குற விஷயங்கள், ரியல் லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் சினிமால காட்டும் போது எனக்கு இன்னுமே அது மேல ஒரு பிடிப்பு வர்றது. மேபி இப்ப நம்ம வளர்ந்த சூழல்ல வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்கூல்லாம் முடிக்கிற டைம்ல வந்து அந்த ஸ்டாக்கிங்கிறதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஃபீமேல்ஸை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி பேசலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சமூகம் வளர ஆரம்பிக்கிற டைமாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் வரும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை லவ்வில் விழ வைக்கிறதுக்கு ஸ்டாக்கிங்கை தாண்டியும் வழிகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நேச்சுரலா இருக்கிற விஷயமா தான் இருந்துச்சே தவிர அதை பிரேக் பண்ணி ஒன்று பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்லாம் இல்லை. இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாக்கிங் இல்லாமலாம் இல்லை. நிறைய பேர் ஸ்டாக்கிங் மூலமா தான் அவங்க மீட்டே பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அது இருந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது
அதான் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக்னு தான் ஆமா. நினைக்கிறேன். அதுக்குள்ள போனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேசலாம். அது ஒரு முடிவில்லாம பேசுற விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஒரு இன்டென்ஷனலா இத பிரேக் பண்றதுக்காக இதுன்ட்டு இல்ல. இதுவும் இருக்கு, இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அது வருது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க ஜேம்ஸ் பார்லினோட கோட்டோட முடிக்கிறீங்க. நான் அவர் படிச்சது இல்லை, பட் எனக்கு அவர் போட்டோ பார்த்தா தெரியும். இந்த கோட் பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த படம் தானே அது, அதோடைய சம்மரைஸ் வெர்ஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த கதை தோன்றதுக்கு இது ஒரு ஸ்பார்க்கா, ஆர் நீங்க படம் முடிச்சுட்டு இது வைக்கணும் அப்படின்னு யோசிச்சதா? இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இந்த கோட்டு நான் கம் அக்ராஸ் பண்ணேன். ஆக்சுவலி என்னுடைய நண்பர் ஒருத்தர் முத்துவேல்னு சொல்லிட்டு விட்னஸ் படத்தோட ரைட்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஜேம்ஸ் பால்டன் எனக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். ஜேம்ஸ் பால்டன் அவர் வந்து ரொம்ப நிறையா படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஜேம்ஸ் பால்டனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு அவருடைய பர்ஸ்பெக்டிவ், ஏன்னா ஒரு அப்ரஷன்ல இருந்து ஒரு பயங்கரமான அப்ரஷன்ல இருந்து ஒரு லவ்வை பத்தி சொல்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அவருடைய நிறையா கோட்ஸு, நிறையா நாவல்ஸா நான் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன், 2-3 தான் படிச்சிருக்கேன். பட் நான் படிச்ச அளவுல அவருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா எனக்கு தோணியிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோட் வந்து இதை விட அழகா நம்ம கதையை சொல்லிடவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இது போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அண்ட் 2வது, நம்ம வந்து சொல்யூஷனா எதுவும் கதையில ஆஃபர் பண்ணல. நான் கொஞ்சம் ஓப்பன் எண்டடா தான் டீல் பண்ணியிருக்கேங்கும் போது இந்த கோட் வந்து ஏதோ ஒரு விதத்துல திரும்பி எடுத்துட்டு போறவங்க மைண்ட்ல ஓடும்போது அவங்களுக்குள்ளேயான ஒரு சொல்யூஷன்ஸ் அரைவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் அந்த கோட் வச்சது. இப்போ உள்ள சினிமால என்ன வகையான ரிலேஷன்ஷிப்பையும் பேசுற ஒரு ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். எய்தர் அது வந்து இப்போ லவ்வர் மாதிரி ஒரு படமா இருக்கட்டும், அது பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா, அனிமல் மாதிரி ஒரு படம், அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் பேசுறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு. இதுல எது சரி எது தப்புன்றது பாக்குறவங்களை பொறுத்து. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு தோணுது? ஐ திங்க் ஹெல்த்தி தான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பெஷலி ஓரளவுக்கு நான் ஏன் பிலீவ் பண்ணேன்னா, தமிழ் சினிமா வந்து எப்போதுமே ஆல்டர்னேட் வாய்ஸஸ்க்கு வந்து இடம் கொடுத்துருக்கு, ஸ்பேஸ் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். 70ஸ்ல பாலச்சந்தர் சார்லேருந்து, பாரதி ராஜா சார்லேருந்து அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸஸாக தான் இருந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஆடானா நான் எதுவும் கேட்டுடுறேன். என்னன்னா, நீங்க லவ் சப்ஜெக்ட் 2 தடவை எடுத்திருக்கீங்கன்றனால அதை கேட்குறேன். என்னன்னா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமால லவ்வோட ஃபேஸை மாத்திட்டே வந்த டேரக்டர்ஸ்னா யாரை சொல்லுவீங்க? யாரெல்லாம் என்னென்ன பீரியட்ல மாறி இருக்குன்னு தோணுது உங்களுக்கு? ரொம்ப முன்னாடி எனக்கு தெரியல. நான் 80ஸ்ல இருந்து பாரதி ராஜா சார் வந்து ரூரல் ரொமான்சஸ் ஹேண்டில் பண்ண விதம் வந்து சூப்பரா, லைக் மண் வாசனை ஆகட்டும், முதல் மரியாதை ஆகட்டும், அந்த மாதிரியான ஸ்பேசஸ்ல அவரு ஒரு பெரிய லெவல் ஃபியூஷன் கிரியேட் பண்ண. அவள் அப்படித்தான், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராக்ரஸிவ் உமன், அந்த ஒரு அர்பன் ஸ்பேஸ்ல அந்த அந்த படம் அவள் அப்படித்தான் சொல்லலாம். கேபி சாரோடவே நிறைய படம் லைக் அவர்கள்லாம் வந்து ஒரு அதுவுமே ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் அந்த டைம்லையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான. அண்ட் ஆப்வியஸ்லி மௌனராகம் பேசும்போது, மௌனராகம், நெஞ்சத்தை கில்லாதே, மகேந்திரன் சாருமே கிட்டத்தட்ட அதான் அந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு விமன் லிபரேஷன் ஆர் ஒரு லிபரேஷனை நோக்கி போக ட்ரை பண்ற விமனோடைய ஒரு கேரக்டரைசேஷன் பேசியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி 90ஸ்ல டக்குன்னு இது பண்ணல. ஏன்னா டைரக்டா எனக்கு செல்வராகவன் சார் மைண்டுக்கு வராரு 2000ஸ்ல பெருசா. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் சொல்லலாம். லைக் குஷிலாம் வந்து குஷி வாலிலாம், குஷி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமா. ஏன்னா அன்பே ஆறுயிரே, கண்டிப்பா 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 அன்பே ஆறுயிரே சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா சார் இந்த மாதிரி அதான் எல்லா ஜிவிஎம் சார் எல்லா ஜென்ரேஷன்லயுமே லவ்வை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸஸ் தமிழ் சினிமால இருந்துகிட்டே தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்பே ஆறுயிரே எனக்கு யோசிக்கும் போதெல்லாம் அந்த
எப்பவுமே எஸ் ஏ சூர்யா சார்னா அப்ப இருந்த ஒரு இமேஜ்னால அத அப்படியே லெஃப்ட்ல டீல் பண்ணிடுவாங்க. பட் அன்பியாரே லிட்டரலா ஒரு இன்செக்யூர் பர்சனை செமையா டீல் பண்ணி. கண்டிப்பா. ஆமாமா, சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் அது ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் அந்த ஹீரோ பிம்பத்தெல்லாம் உடைச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அவனால ஒரு நில கொள்ள முடியாத ஒரு ஆளா இருப்பான்ல, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு தவிப்பு. அதுக்கு கிட்டத்தட்ட அதான் லவ்வுக்கெல்லாம் முன்னாடின்னு சொல்லலாம் அன்பியார். கண்டிப்பா. செல்வராகவன் நீங்க மென்ஷன் பண்றீங்களா தொடர்ந்து, அவரு உண்மையாலுமே ரிலேஷன்ஷிப்குள்ள பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள். அவர் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணாலும் அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு பேசுறது. அவருடைய படங்கள்ல ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கிறதுன்னா என்ன தோணும்? எனக்கு 7G ரெயின்போ காலனி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல அதான் ஒரு அந்த மொமெண்ட்ஸை டீல் பண்றது இருக்குல்ல, ஒரு சின்ன சின்ன உதாரணத்துக்கு அந்த ஒரு இதுல காலனில படம் போடுவாங்க. காலனில எல்லாருக்கும் படம் போடும்போது அவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பார்ப்பாங்க. அப்ப இவங்க அனிதா வந்துட்டு கதிரோட தங்கச்சின்னு நினைச்சிட்டு கதிர் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிற. சோ அது ஒரு எனக்கெல்லாம் அது பார்க்கும்போது என்னுடைய டீனேஜ் இயர்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபீவரிஷா இப்படி ஒண்ணு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில அந்த மொமெண்ட் அவரு எப்படி கன்சீவ் பண்ணியிருப்பாரு, எப்படி டைரக்ட் பண்ணாரு. ஏன்னா வேர்பலாவே இருக்காது, அது ஃபுல்லாவே விஷுவலா மியூசிக்கலா. அண்ட் தலைவர் யுவன் அங்க ஒரு பிளாஸ்ட். அதுதான் அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்றது இருக்குல்ல. அந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி 7Gல நிறைய மொமெண்ட்ஸ் அன்கம்ஃபர்டபுள், அந்த ஆக்வர்ட்னஸ், அந்த ஷேம், அந்த கில்ட், அந்த மாதிரி அவ்வளோ எமோஷன்ஸை அவ்வளோ மொமெண்ட்ஸா. அண்ட் கடைசியில கதிர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பயங்கர எப்படி சொல்றது, அது ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி ஒரு இமேஜ். அந்த கன்னிகாஸ்திரிகள்லாம் ஒரு மாதிரி அவனோட தலையை தொட்டு இது பண்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஃபேசினேட்டிங்கான ஒரு இமேஜாவும் சரி, அது ஒரு இவோக் பண்ண எமோஷனுமே சரி, ரொம்ப அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் தான் 7G ரெயின்போ காலனி. கண்டிப்பா. கடைசியா கேட்க நினைக்கிறது நீங்க பண்ண 2 ஒர்க்லையும் சரி, இப்போ லிவிங் அண்ட் லவ்வர் இதை நீங்க தொடங்கும் போது இது மூலமா நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு விரும்பினேன் அப்படின்னா என்ன விஷயம்? ரெண்டுமே ஒரு டிஸ்கஷன்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதுதான் எய்ம். என்னன்னா இப்படி இருக்கிற ஒரு பர்சன்ஸை பத்தி நான் பேசுறேன், உங்களுக்கு இதை பத்திலாம் என்ன தோணுதுன்றத நீங்க பேசுங்க அப்படிங்கறதான் இன்டென்ஷன். உங்களுக்கு இதுதான் தோணணும், இது தோணக்கூடாதுங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் விஷுவல் மீடியமோட ஸ்ட்ரென்த்தே. அவங்களுடைய இடத்துல இருந்து ஒரு ஆர்ட்டை அணுகும் போது, இப்போ ஒரு பெயிண்டிங் அப்படிதானே. இப்போ ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங் மோனாலிசா பெயிண்டிங் ஒருத்தங்க ஒரு 10 மணி நேரம் பார்த்துட்டு இதுல இது இருக்கு இதுல இருக்கு, இன்னொருத்த என்னடா ஒரு பிள்ளை இருக்கு அதை பார்த்து என்ன பண்ணுது, அது மாதிரி அது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணி நான் அதை படமா பேசிட்டேன். அது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது இப்ப அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒரு டிஸ்கஷனா கிரியேட் ஆகணுங்கிறது மட்டும்தான். எனக்கு இதைதான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் அது ஒரு விஷயம்னு சொல்லிட்டா அந்த விஷயத்துக்குள்ள மாட்டிக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி இல்லாம என்னென்னலாம் கருத்துக்கள் வருதோ அது எல்லாமே வரட்டும்ங்கிறது தான் எனக்கு. படத்துல மெட்டஃபர் கண்டுபிடிக்கிற மாதிரி அது அவங்களுக்கு தோன்றது. அண்ட் நீங்க 2 படம் இது ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படிங்கறதுனால அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற யோசனையும் எனக்கு வரும். அடுத்து ஒரு நார்மல் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாரா, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கா? அதுதான் இல்ல. என்னன்னா தெரியல, என்ன அடுத்து நான் பண்ண போறேங்கிற கேள்விக்கு என்கிட்டயுமே பதில் இல்லை. நானுமே அதுக்கான பதில தேடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வின் பண்ணும்போது அது ரொம்பவே தற்செயலா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் லவ்வர் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுத்துச்சு. அந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கதை ஸ்ட்ராங்கா தோணி ஓன் பண்ணி இதுக்குள்ள நான் இன்வெஸ்ட் ஆகி பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்ப அடுத்து இதுல இருந்து வெளியே வரும்போது எனக்கு இதே மாதிரி எந்த கதை ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகி எந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் போகணுங்கிறது ஃபைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு நானுமே ஒரு குழப்பத்துல தான் இருக்கேன். எனக்கு அதான் இப்போதைக்கு லவ்வர் ரெஸ்பான்சஸ் என்னவா மாறுது, அது எப்படி புரிஞ்சுக்கப்படுது, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல தான் இருக்கேன். என்ன
ஜானர் பண்ண போறோங்கிறதா இல்ல என்ன பண்ண போறோங்கிறதே தெரியல. என்ன பண்ண போறோங்கிறதே தெரியல. சொல்றதுன்னா சொல்றதுக்கு இருக்கு. ஓகே. சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் நம்மளே ஒரு மாதிரி டவுட் சொல்றதுக்காக சொல்லிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போயிடக்கூடாது. இததான் சொல்லணும்னு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும்போது சொல்லலாம் அப்படிங்கிறதுதான். எனக்கு இப்ப கூட ஒரு பவுண்ட் ஆல்ரெடி முடிச்சு வச்சதே இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுண்டு தான். அது ஏற்கனவே இருக்கும்போது நிறைய பேர் படிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா சொன்ன விஷயம் தான். அதுவும் ரிலேஷன்ஷிப்பா? அது இல்ல. அது ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள், அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே இருக்குன்ற மாதிரி. அது காலேஜ் ட்ராமா. ஒரு கேம்பஸ்குள்ளேயே நடக்கிற கதை. அவுட் அண்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு கதை. அது ஆனா எனக்கு அதுதான், எனக்கு திரும்பியும் அது கூட டிராவல் பண்ணி என்ன எக்ஸைட் பண்ணுதா அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க டைம் எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு தெரியும். ஏன்னா லிவின் பண்ணிட்டு கதையெல்லாம் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. எதனால அந்த முடிவு எடுத்தீங்க? என்னங்க வாடகை கொடுக்கணும், அதனாலதான் அந்த முடிவு எடுத்தேன். வாடகை கொடுக்கணும், மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டணும் இருந்தா நம்ம முயற்சி பண்றதை நிப்பாட்டுறதுதான் நம்மளோட ஃபெயிலியரா பாக்குறேன். முயற்சி பண்ணிட்டு எது வேணா பண்றதுங்கிறது ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல வேலைக்கெல்லாம் போனாலுமே இந்த ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கான முயற்சிகள் ஒரு சைட்ல பண்ணிட்டு தான் இருந்தேன். அது பே ஆஃப் பண்ணிருச்சு. ஸோ அதனால ஓகே. ஸோ லவ்வரோட சக்சஸுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த படமும் நீங்க சீக்கிரமே பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.